சில பேரை நம்மளுக்கு வந்து நிஜமாவே வந்து பிடிக்காது. அது அவங்களோட செயல்னால. அதாவது அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்காது. அவனோட பேக்ரவுண்ட், அவனோட நம்பிக்கை, அவனோட சாதி இதனாலலாம் எனக்கு அவன பிடிக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போங்கு. அது வந்து தவறான விஷயம். பட் ஒருத்தனோட செயல்னால நம்மளுக்கு அவன பிடிக்காம போறது அப்படிங்கிறது இயல்பு தான் இல்லையா? அப்படி வந்து ஊடகத்துறையில ஊடகவாதிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிங்கமா விளங்கிட்டு இருந்த முக்தார் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய காணொளிகள், அவருடைய பேச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம அறவே வெறுத்து தான் வந்து பல இடங்கள்ல அவர் வந்து விமர்சிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டீங்களா? ஏன் இது மாரி பண்றீங்க? கன்மேன் குடுத்து பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்ட நெறைய வாட்டி கேள்வி கேட்டுருக்கோம். இப்ப தாவேகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்க குடுத்த அந்த புகாரின் பேர்ல திருச்சி சூர்யா சிவாவ கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் முக்தார் வந்து காணாமல் போயிட்டாரு. தேடிட்டே இருந்தாங்க. அந்த அலிஷா அப்துல்லா டெய்லி வந்து போஸ்ட் போட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பேசுற இடங்கள்லாம் வந்து என்னங்க ஏன் இன்னும் முக்தார மட்டும் கைது செய்யல? மாரிதாஸ் அவர்கள கைது செஞ்சீங்க. சரி ஓகே நடவடிக்கை எடுத்தீங்க. ஏன் முக்தார கைது செய்யலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தோம். நம்மளுடைய நண்பர்கள் நெறைய பேரும் இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாண்டியா அப்படிங்கிற கர்நாடகால மாண்டியான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முக்தார் அவர்கள நேத்து வந்து கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சிறையிலயும் அடைச்சு ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. 2 கிரிமினல் கேஸ் போட்டது மட்டும் இல்லாம, இன்னும் பல புகார்கள் அவர் மேல தெரிவிக்கப்பட்டு அந்த கேஸஸ்லாமும் அவர் மேல இருக்கு. இப்ப நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ ஜெயில்ல இருக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே இது சந்தோஷமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷம் இல்லை. சிறை அப்படிங்கிறது வந்து யாருக்குமே நடக்கக்கூடியாத ஒரு துன்பம் தான். பட் உப்பு தின்னா தண்ணி குடிச்சாலும் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சானோ அப்படிங்கிற மாதிரி முக்தார் அவர்கள் எல்லையை வந்து ரொம்ப நாளாக மீறிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 6-7 வருஷமாக வந்து பல காணொலிகளில் எல்லா தரப்பினருமே இன்ஃபேக்ட் திமுக தலைவர்களை தவிர்த்து எல்லா தரப்பினருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அசிங்கமாகவும் அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்து பேசுறது அண்ட் அவதூறுகளை பேசுறது டபுள் மீனிங்கில் பேசுறதுன்னு சொல்லிட்டு வந்து உச்சத்துக்கே வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தால் இந்த நபர் ஊடகத்துக்கே வந்து ஒரு அசிங்கமாக இருந்ததுனால தான் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி யோசித்தோம். பட் இதனால் ஜெயிலுக்கு போயிட்டார்ப்பா சூப்பர் கை தட்டி கொண்டாடணும்னு நம்ம நினைக்கல. அவர் உள்ளே போயிட்டு திருப்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நடத்தையை மாற்றி ஒரு நிஜமான நல்ல டீசெண்டான ஊடகவியலாளராக மாறுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடை பட்சமாக இல்லாமல் ஒழுங்காக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக அதை வந்து பார்க்கல. ஆனால் அவர் பண்ணதுக்கான பலன் தான் வந்து அவர் முடிச்சிருக்காரு. இது வந்து அவருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் வந்து பொருந்தும். சரி எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்படுறாரு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சூர்யா சிவா கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா 7 நாளாக இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து வெளில காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் பின்ன திரைமறைவில் வந்து ஒரு கட்சியின் தலைவர் ஒரு அமைச்சர் அந்த கட்சியின் கூட்டணி கட்சியின் தலைவர் மூலியமா அவர் சிபாரிசில் அந்த அமைச்சர் 2 பேருமே சேர்ந்து தான் இவர் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. காவல்துறை இவர் மேலே கை வைக்காமல் இருக்கிறது இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சீக்ரெட் மாதிரி எல்லா தரப்புலுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகவியலாளர்கள் பேசுகிறாங்க. எல்லாருமே அதிருப்தி வெளிப்படுது. அந்த புகார் கொடுத்த அலிஷா அப்துல்லாவே இன்னும் கைது பண்ண மாட்டாங்களான்னு டெய்லி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இவர் வந்து இன்னொரு சைட்லேருந்து லாபி பண்ணிட்டு இருக்கிறார். இவருக்கு தெரிஞ்ச தலைவர்கள் அண்ட் இப்போ ஆளும் கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இவரோட யாரெல்லாம் டச்சில் இருக்காங்களோ இவர் கூட ஃபோனை எடுக்கிறாங்க அவங்ககிட்டலாம் வந்து கெஞ்சறது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரிந்த அந்த கூட்டணி கட்சி தலைவரை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டாரு. அவரும் இவருக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சும் இது முதல்வருடைய காதுக்கு போகாமல் இருந்திருக்கு. அதாவது இவர் வந்து திருச்சி சூர்யா சிவா கைது ஆகிட்டாரு, ஆனால் முக்தார் கைது ஆகலை அப்படிங்கிறது முதல்வருடைய காதுக்கு வந்து போகாமல் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த லாபியெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சிட்டே இருந்திருக்காரு. இவர் 1-2 பேருமே கைது பண்ணாமல் இருக்கணும். அது என்ன திருச்சி சூர்யா சிவா கைது பண்ணி முக்தாரை ஓட்டுறீங்கன்ற கேள்வி எழும்புனோன்னா அது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடுச்சு. இவர் ஆல்மோஸ்ட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து அஃபிஷியல்ஸ்க்கெலாம் தெரியும், நினச்சா தூக்கலாம், பட் தூக்க வேணான்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான் இவர் தூக்காமல் இருந்தாங்க. ரொம்ப நாளாக ஒரு மாண்டியாவில் இருக்கிறது வந்து தெரியறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர் மூலியமாகவும் பார்த்திங்கன்னா முதல்வருடைய காதுக்கே வந்து இப்பேற்பட்ட கைது நடக்கலை இது மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க, ஒரு குறையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசினவங்க எல்லாருமே குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த அலிஷா அப்துல்லா அவர்களை பற்றி பேசினதை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை என்ன மாதிரிலாம் வந்து சித்தரிச்சிருக்காரு, தம்ப்நெயில்ல போட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்து தொடர்ந்து நிறைய பேர் பேசினது எப்படியோ முதல்வருடைய காதுக்கு போய் சேர்ந்துருக்கு போல இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக வேற யாரோ பண்ணுற லாபியினால தன்னுடைய ஆட்சிக்கும் தனக்கும் கெட்ட பேர் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த நடவடிக்கையை வந்து எடுக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்க தகவல். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சதுனால மாண்டியாவுக்கு விரைகிறாங்க. அவங்க வந்து பிடிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்த அவர் வந்து எதிர்பாராத வகையில் அவர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தார். நம்ம வந்து தப்பிச்சிருவோம், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் நம்மளை
நெருங்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை ரொம்ப சர்ப்ரைஸாக போய் கேப்சர் பண்ணி அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்த விஷயம், இதுதான் நடந்த பின்னணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி கைதுகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ஒரு அரசாங்கத்து மேலே ஈஸியாக அதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கை, ஊடக சுதந்திரம் இல்லை அப்படின்னும் காட்டிடலாம். ஸோ இது வந்து மதில் மேல் பூடை மாதிரி ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக அணுக வேண்டிய சுச்சுவேஷன். பட் முக்தார் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேசுகிற காணொலியை பார்த்தா அவருக்கு ஆதரவாளர்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இது தப்பு தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ இவர் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ஊடகத்தில் பேசக்கூடியவங்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாகரிகமான முறையில், அதாவது முக்தார் மாதிரி பேசாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலே வந்து போதும். எனிவே இதில் இன்னொரு விஷயம் ஊடகத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். 3 நியூஸ் சேனல்கள் கேபிள்லேருந்து அகற்றப்பட்டு ஆக்சுவலாக 4. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை, இன்னொரு பாலிமர், அப்புறம் நியூஸ் 24/7, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனம். ஸோ இந்த 4 சேனலும் கேபிள்லேருந்து போயிடுச்சு, அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலவாயிட்டு வந்த இந்த சூழ்நிலையில் ஏன் அந்தந்த சேனல்லே அதை நியூஸாகவும் வந்து போட்டிருந்தாங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, ஏன் இவங்க தாவேக்காவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், வெற்றி நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாவேக்கா சார்பாக ஒரு நியூஸ் சேனல் வரது மட்டும் இல்லாமல் மற்ற நியூஸ் சேனல் எல்லாமே வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேக்கேஜ் பேசிஸில் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி விஜய் அவர்களுடைய நியூஸ் அப்படிங்கிறத வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதில் புதிய தலைமுறையும் அந்த மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்து போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரே மாதிரி நியூஸை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுகவோட ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மையாக வந்து நெகட்டிவ் நியூஸ் வெளில வராமல் அப்படியே வந்து பாதுகாப்பாங்க. அப்படி இருக்கப்போ நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் வருதுன்னா அவங்கள மட்டும் ஓரம் கட்டுறது அப்படிங்கிறத திமுக ஆட்சியிலும் பண்ணியிருக்காங்க. தாவேக்கா ஆட்சியில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க மேலே இருக்கிற அந்த உற்று நோக்கும் பார்வை, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஓவராக இருக்குது. அதுவும் முதல்வர் விஜய் அவர்களுடைய எங்கே போனாலும் அவர் வந்து பின்தொடர்றாங்க, தாவேக்காவோட எம்எல்ஏஸ் என்ன பண்ணாலும் பார்க்குறாங்க, பேசுபொருளாகுது அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய குறைகளையும் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து ரொம்ப ஃபுல்லாக கூட காமிக்கலைங்க. இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நிறைய நியூஸ் போட்டு வந்து சில இடங்கள் நடக்கக்கூடிய குறைகளை வந்து இந்த சேனல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அது கட்சியில் இருக்க ரொம்ப முக்கியமான சில நபர்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டைரெக்டாக எப்படி திமுக வந்து இந்த மீடியாஸ்லாம் கையில் எடுத்தாங்களோ கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால ஒரு வார்னிங் கொடுத்ததாகவும், அந்த வார்னிங்கையும் மீறி இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஜென்யூன் நியூஸ், அதுக்காக நியூஸ் சேனல்ஸ்லாம் ரொம்ப நல்லாவும் சொல்ல, சில ஜென்யூன் நியூஸஸ் அது தாவேக்கா ஆட்சியில் நடக்கிற விமர்சனத்துக்குள்ளான விஷயத்தையும் வந்து காட்டினதுனால ஒரு அதிருப்தி அடைஞ்சவொடனே, என்ன நான் பேச்சதை வந்து கேட்க மாட்டேறீங்க, எங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க, திமுகவோட ஆட்சியில் மட்டும் நல்லா வாய மூடிட்டு இருந்தீங்க, இங்கே லைட்டாக வாயை திறக்கிறீங்க, 32 பள்ளியை மூடுங்க, வாயை தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது அரசாங்கத்துக்கிட்டையும் சார்ந்த அமைச்சர்கள்கிட்டையும் கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி காலகட்டத்தில் சேனல் வந்து நம்பர் 1லேருந்து 10ல் இருக்க சேனல் தான் வந்து நல்லதுன்னு இல்லை, பின்னாடி நீங்கள் 99ல் இருக்க சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ப்ராட்பேண்ட் தான் இருக்கும், நல்ல கிளாரிட்டி தான் இருக்கும், நல்ல ஹெச்டியில் தெரியும், இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம், கண்டிப்பாக பழிவாங்க நடவடிக்கைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த நியூஸ் சேனல்ஸே நம்பியிருந்தாங்கன்னா நியூஸாக வந்து போடாமல் இருந்திருப்பாங்க. பட் ஒரு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க நியூஸை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இதை தாவேக்கா வேணுன்ட்டே பண்ணாங்க, திமுகவை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நேரத்தில் டைரெக்டாக நம்ம குற்றச்சாட்டை வைக்கல. பட் ஒருவேளை அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா தவறு. இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேலாவது புத்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். லாபம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஆளுங்கட்சினா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கும்மி அடிக்காமல் நீங்கள் என்றைக்குமே நடுநிலை ஊடகமாக இருந்தால் உங்களை கொஞ்ச நாள் பவரில் இருக்கவங்க வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட மக்கள் உங்களை தேடி வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு உண்டான ஆதரவு அப்படிங்கிறது உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலியமாக நீங்கள் ஒரு சிறந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையாளர்கள் சொல்லிட்டு உங்கள் பேரை தக்க வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அப்படி யாராலையும் இருக்க முடியல, அதுவும் வந்து புரியுது. ஆனால் இப்போ தாவேக்காவிற்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருவேளை நீங்கள் பண்ணலங்க, எதாச்சியாக நடந்த ஒரு விஷயமா கூட வச்சுக்கோங்க. பட் பொறுப்பு அப்படிங்கிறது அந்த அரசு கேபிளாக இருக்கலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்தெந்த சேனல் வருது போகுது சரியாக தெரியலங்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறனால உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. பொதுமக்களோட பார்வையும் அப்படி தான் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஏதாவது தவறு நடந்து உங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக ஒரு பழி வாங்கும் நடக்கடியாக வந்து காட்டப்படலாம். இதனால் கெட்டுப்போ போகிறதும் வந்து தாவேக்கூடிய ஆட்சியின் பேருக்கு தான். அதனால் ஊடகவியலாளர்களை ஊடகத்தை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறது டபுள் எட்ஜ் வேர்டு. ஒரு இடத்துல எல்லை மீறும் போது ஊடகத்தை அதோட இடத்த காட்டுறது அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி வந்து டிஎம்கே பாணியில் பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து
இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கே உண்டான ஒரு புத்தி இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டான டைமில் வந்து எப்படி செய்யணுமோ செஞ்சு விட்டுருவாங்க. அது நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க நியூஸை போட போகிறாங்க எங்களை பற்றி தொடர்ந்து அப்படின்னு தானே இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வே ஆஃப் டெல்லிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆட்சிக்கு எதிரானதாக வந்து இந்த ஊடகங்கள் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தப்பு பெரிய தப்பு தான். பட் எல்லாத்தையும் வந்து மேக்னிஃபை பண்ணி காட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் சீக்கிரமாகவே வந்து இந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து ஒளிபரப்பாகுதா, அவங்களோட குறையை வந்து இந்த அரசாங்கம் தீர்ப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். நன்றி.